இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இன்று இந்த அற்புதமான தருணத்தில் ஒவ்வொரு மனிதனும் முக்தி நிலை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அத்தனை மனிதனும் இந்த காசியில் வந்து இந்த காத்தல், அடைத்தல், படைத்தல் அப்படின்னு சொல்கிறது அழித்தல் தொழிலுக்கு அதிபதியான சிவபெருமான் தன்னுடைய தொழிலை, அதாவது வெட்டியான் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிணத்தை எரிக்கும் வேலை இருந்து காவல் காத்து அவர் வேலை செய்த இடம்தான் மணிகர்ணிகா காட். இந்த காசியில் இந்த மணிகர்ணிகா காட்டிலிருந்து தான் நம்ம வந்து இந்த அற்புதமான இடத்திலிருந்து தான் இந்த அகம்பிரமாசி யானைகளுக்கு தியானம் செய்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பிணங்கள் இங்கே எரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு பிணம் எரிகிற வாசம் கூட இங்கே கேட்காது. அப்படியாப்பட்ட இடத்தில் ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் மனிதன் ஒரு பிறவியில் முக்தி பெற்றால் முக்தி பெற்று விடலாம். அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு இடைப்பட்ட பிறவியில் எதுவும் விலங்கு, நாய், வெவ்வேறு உயிரினங்கள் எடுக்காமல் ஒரு மனிதன் விழிப்பு நிலையோடு இருந்தால் அடுத்த பிறவியை தானே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அப்படி விழிப்பு நிலை தவறி பிறந்தாலும் இந்த இடத்திலிருந்து இந்த பக்தி யோகத்தில் மணிகர்ணிகா காட்டில் அவருடைய புணம் எரியப்பட்டால் அடுத்த நேராக மனித பிறவி தான் எடுக்கப்படும்ங்கிற ஐதீகம். அதனால் இந்த காசி நகரம் முழுவதும் சுற்றி இருக்கின்ற எல்லா பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இங்கே யார் எறிந்தாலும் பிணத்தை கொண்டு வந்து இங்கே தான் வச்சு எரிக்கப்படும். இது சிவன் வெட்டியான் வேலை பார்த்தா மணிகர்ணிகா காட். இதை பார்ப்பது பாக்கியம், இந்த இடத்தில் நிற்பது பாக்கியம், இந்த இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்து மனிதன் வாழ்வியலோட உணர்வை உணர்ந்து கொள்வது அதிசயமாகவே மிக அற்புதமான சக்தி நிலைகள் பொருந்திய ஒரு அற்புதமான இடம். சமீபத்தில் மோடி வந்து இறங்கி குளிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 6வது கேட்டை தான் இங்கேருந்து திறந்திருக்கிறார். இந்த கேட் திறந்து தான் இப்போ காசி புத்தம் புது பொலிவுடன் காசி வாரணாசி காட்சி அளிக்கின்றது காசி விஸ்வநாதர் டெம்பிள். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தில் நின்று கொண்டு பேசியிருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் இந்த மணிகர்ணிகா உங்களை காட்சிப்படுத்துவதில் நாங்கள் சந்தோஷம் கொள்கின்றோம். ஒவ்வொரு அகம்பிரமாசி தானிகளும் தான் அகம்பிரமாசியும் என்பதை உணர்வதற்காக இந்த வாழ்வின் கடைசி நிலையான இந்த பிணம் எறிதல் காட்சியை காணுவதும் இந்த இடத்தில் நிற்பதும், அதாவது முக்தியிலே காசி வந்துட்டு போகிறவங்க எல்லாரும் வரலாம். ஆனால் இங்கே வந்து 5 படித்துறையில் குளிப்பது ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமான படித்துறை மணிகர்ணிகா காட். இந்த மணிகர்ணிகா காட்டில் மதியானம் 12 to 3 குளித்தால் அந்த நேரத்தில் இன்றமும் சிவனும் பார்வதியும் வந்து குளித்து விட்டு போவதாக விஷ்ணு புராணமும் சிவபுராணமும் சொல்கின்றது. இந்த ஐதீக காசி புராணமும் சொல்கின்றது. அப்படியாப்பட்ட அற்புதமான நேரத்தில், அற்புதமான இடத்தில் இன்று அகம்பிரமாசி தியானிகள் மூழ்கி எடுக்கப் போகின்றார்கள். தான் விழிப்புணர்வு நிலையின் உச்சத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே இதை காண்டு கொண்டிருக்க அனைத்து நண்பர்களும் 60 பிற விஷயம் இல்லை. மணிகர்ணிகா காட்டில் இந்த 12 to 3 குளிக்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு பாக்கியத்தையும் பெற்று பின்னாடி இந்த பிணமெல்லாம் எரிந்து மனிதனுடைய இறுதி நிலையை எய்யக்கூடிய அந்த முக்தி தளத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அத்தனையும் உணர்ந்து ஆனந்த பரவசத்தில் செல்ல வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.